தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் நான் முன்னாடி அரிசி காமிச்சேன் உங்களுக்கு 7 டம்ளர் அரிசின்னு சொல்லி அதை கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், பூண்டு 2, ஒரு 10 பச்சை மிளகாய், இஞ்சி, 2 தேங்காய், முழு தேங்காய் எடுத்துருக்கேன். இதை உடச்சி பால் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது 2 ஊற வச்ச அரிசியை ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன். நான் தேங்காய் பால் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். 1க்கு 2ங்கிற மாதிரி தண்ணி விட்டு அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி அதில் ஆட் பண்ணிடுறேன். பாத்திரம் காஞ்சிடுத்து பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டிருக்கேன். அது ரொம்ப கருவி விடாத அளவுக்கு வெங்காயத்தை கொட்டி வதக்கணும். வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை பாதி அளவு ஒரு கிளாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளார இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. ரொம்ப வதக்க வேணாம், கலர் சேஞ்சஸ் ஆகிற வரைக்கும் வதக்க வேணாம், லைட்டாக வதக்குங்க போதும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் அரிசியோடு சேர்த்து. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான திட்டமான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 8 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான உப்பு. இது கரெக்டாக இருக்கும். நான் அளந்து தான் வச்சுருக்கேன். நீங்களும் அளந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கிண்டி அப்படியே வச்சுடு. இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் வெந்து முடிஞ்சிடுச்சு. குக்கிங்லேருந்து வார்மிங் வந்துடுச்சு. அதனால் சாதம் வெந்து முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டுடலாம். நெய் விட்டுட்டு மல்லித்தழையை கட் பண்ணி போடணும். அதில் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் மல்லித்தழை கிடைக்கல. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக மல்லித்தழை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இதில் தேங்காய் பால் சாதம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது நல்ல பக்குவமாக வெந்திருக்கு சாதம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதே அளவில் நீங்களும் தண்ணி விடுங்க. இது மயூரி பொன்னி பச்சை